வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வந்து நித்யானந்த பட ரிவ்யூ. இதை டைரக்ட் பண்ண வந்து மதிவாணன். டியூரேஷன் வந்து 37 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து டிசம்பர் 2020. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா ராதா ரவி, ஜிப்சி நவீன், ஸ்வேதா ரெட்டி அப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஜிப்சி நவீன் வந்து நித்யானந்தா, அதாவது எல்லோரும் ஆனந்தன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த படக்கதையை பார்த்தோம்னா ஆனந்தை வந்து போலீஸ் வந்து தங்களோட கஸ்டடியில் வச்சு விசாரிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் என்ன ரீசன்னு தெரியாது. அப்போ அங்கே வர ஆஃபீஸர் ராதா ரவி வந்து ஒழுங்காக உண்மையை சொல்லிட்டா நான் அடிக்காமல் விட்டுருவேன், இல்லாட்டி அடி வாங்கி என்கொயர் பண்ண வேண்டிய சொன்னோல அவர் வந்து பயத்தில் வந்து எல்லா உண்மையும் சொல்ல தொடங்குவார். ஸோ தான் பிறந்ததுலேருந்து சகோதரி இல்லாமல் தனியாக தான் பிறந்தார். அப்போவே தான் சிங்கிள்ன்ற ஒரு ஃபீலிங் வர தொடங்கிடும். அதோட காலம் போக போக தான் பார்க்குற ஒவ்வொரு கேர்ள்ஸையும் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இக்னோர் பண்ண வச்சுருவாங்க. அதோட இல்லாட்டி அவங்கள வந்து ஏதாவது செய்து குழப்பிடுவாங்க. ஸோ அப்போவும் அவர்கிட்ட லைஃப் வந்து சிங்கிளாக போய் கொண்டிருக்கும். அதில் வந்து அவர் கொஞ்சம் பெரிய ஆளான அப்புறம் வந்து அவர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண தொடங்கின அப்புறம் வந்து ஒரு கேர்ளும் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதோடு அவர்கிட்ட கண் முன்னாடி வந்து அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து வெட்டிங் பண்ணிடுவாங்க. அப்போ அவருக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடும். இப்படி இருந்துருவாமான்னு ரொம்ப கவலையாகவும் இருக்கும். ஸோ அப்படியே லைஃப் போய் அவருக்கு 24 வயசு ஆகிடும். அப்போ வந்து அவருக்கு ஒரு சூட்டபிளான கேர்ளை கண்டுருவார். அந்த கேர்ளுக்கு அவர் மேலே விருப்பம் இருக்கும். அதோடு வந்து அந்த கேர்ளும் சிங்கிளாக இருப்பாங்க. அப்போ ஆனால் வந்து அந்த கேர்ளுக்கு வந்து 3 நாள் என்கேஜ்மெண்ட் இருக்கும். அப்போ வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பராக ப்ரப்போஸ் பண்ணியாண்டா நான் அந்த என்கேஜ்மெண்ட்டை விட்டுட்டு உங்களோட லவ் பண்ணி வெட்டிங் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவார். அப்போ அவருக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்ஸையும் ட்ரை பண்ணுவார். ஆனால் அது அவருக்கு அட்ராக்ட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அப்போ இன்றைக்கு நைட்டுக்குள்ளே நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரூவ் பண்ணோன்னு சொல்லி கடைசி சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அவரும் வந்து ரொம்ப யோசிச்சு கடைசி ஒரு பிளான் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஃபேமஸ் எஃபி பேஜான சிங்கிள்ஸ் அந்த பேஜில் இருக்க ஃபேன்ஸ்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ அப்போ நைட் 12 மணிக்கு எல்லோரும் வந்து ஒரு ப்ராப்பர் வேயில் வந்து லைட்ஸ் ஆன் பண்ணுவாங்க. அப்போ மேலேருந்து பார்க்க அது ஐ லவ் யூன்னு வேர்ட்ஸ் வரும். ஸோ அவர்கிட்ட டெக்னிக்கும் வேலை செய்கிறோம், அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ படத்தில் மிச்ச கதை வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவர் ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் வந்து அந்த கேர்ளை வெட்டிங் பண்ணாரா இல்லையா, அதோட அவர் சிங்கிளாக இருக்கிறாரா இல்லையா ரெண்டு தான் படம் மிச்ச கதை. ஸோ இது வந்து ஓவரால் வந்து பார்க்கக்கூடிய படம் தான். அதில் நிறைய காமெடி சீன்ஸும் இருக்குது. படத்தில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து எல்லோரும் ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் தான். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனல் மெட்டப்பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மூவி அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு படம் ரிவ்யூவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.